வார்த்தை மிஷனரி சபையின் சார்பாக இந்த காலை வேளையிலே உங்களை இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். தேவன் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனானவர், எல்லா இடங்களிலும் நம்மை நிரப்புகிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். குட் மார்னிங். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த இயேசு ராஜாவை நம்ம வாழ்க்கையில் நம்ம இல்லத்தில் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஒரு ராஜா ஒரு ஊரில் வராரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் பிரதமர் வேற ஒரு நாட்டு பிரதமரை கூட்டு வரும்போது என்ன பண்ணாருன்னா, சைடில் செவர் எழுப்புனாரு, மக்கள் தெரியக்கூடாதுன்ற காரியம் நிறைய பண்ணாரு. சென்னையில் ரோட்ல எல்லாம் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணாங்க. நம்ம ராஜா வராருன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? வாங்க, நம்ம சந்தோஷத்தோட இந்த ராஜாவை நம்ம வரவேற்போம், ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரும் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவரும் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரை மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரை மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். வேகெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. வேகெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். காசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. காசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. திரு ரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகனே. திரு ரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மிக்க மந்தி மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடுவேன், பூவில் வாழ்ந்தீரே. சிலுவை சேர்ந்தவரே, நாடி வாழ்ந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே. உந்தன் நாமம் உயர்த்துவேன், உந்தன் நாமம் உயர்த்துவேன். சாவை வென்ற தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே, உங்க பிரச்சனத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உணர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க ஆவியானவர் எப்போ எங்களுக்குள்ள அசைவானவர் இருப்பதற்காக நன்றி இயேசுவா.
ஆண்டவரே, நாங்கள் எங்களை வாழ்க்கையில் நாங்கள் எங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே உண்மையை நாங்கள் பிடித்துக்கொள்ளவும் ஆண்டவரே, உலகத்திலிருந்து எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ சிறந்தவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ சிறந்தவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. I love you, I love you, I love you, Jesus. I love you, I love you, I love you, Jesus. ஆண்டவரே, உயிர் உள்ளவரை ஆண்டவரே உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, உம்மை பின் செல்வேன் நேசப்பா, உம்மை பற்றிக் கொள்வேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் புயல் வந்தால் ஆண்டவரே இந்த புயல் நடந்து போவேசப்பா. ஆனால் நீங்க என் வாழ்க்கையில் மையமாக ஆண்டவரே உன்னத இடத்துல நான் வச்சு ஆண்டவரை எப்பவும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்க முதலிடம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களை எப்பவுமே ஆண்டவரே கடைசி இடம். நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களோட நீங்க பேச போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை காக்கிறவராய், அவருடைய வலது கரத்தினால் தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணியைப் போல நம்மை காத்தார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியாவிலே வாசிக்கிறோம். அப்படியாய் நம்மை காத்து வந்திருக்கிறார். அது மாத்திரல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாத்து வருகிறது. அன்றைக்கு யாத்திராமத்தின் புத்தகத்திலே சங்காரக்காரன் எய்த்தின் வழியாய் ஊடுருவ செல்லும்போது இஸ்ரவேல் வம்சத்தாரை தொடவில்லை. காரணம், அவர் வீட்டின் நிலைக்கால்களிலும் கதவு சட்டங்களிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அதை போல ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது அவருடைய கிருபையே. அது மாத்திரல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்து வழி நடத்துகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு கூட இருப்பதினாலே நமக்கு எல்லாவற்றையும் பாதுகாப்பு தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கி செல்லும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
இந்த நாளிலும் அவருடைய பாதுகாப்புக்காக, அந்த பாதுகாப்பின் வளையத்திற்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். யோபையும் யோபுக்குண்டான அனைத்தையும் கர்த்தர் வேலையடைத்து காத்தார். அப்படி பல்வேறு நபர்கள் நமக்கு தாங்குவதனாலே, ஜெபத்திலே உற்சாகப்படுத்தி தாங்குவதனாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில், இந்த காலகட்டத்தில் நம்மை பாதுகாத்து வருகிற அந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நாம் பல்வேறு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்படும்படி, இந்த கொள்ளை நோய் நீங்கும்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த கொள்ளை நோயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். கர்த்தர் நம்மை காத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை அதிசமீபமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற வழியில், கர்த்தர் நம்மை காக்கிற வழியில் நம்மை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அதே நேரம் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அப்படி காத்துக்கொள்ளுகிற காரியங்களை நாம் செயல்படும் போது தான் நாம் அவருடைய வருகையிலே காணப்பட முடியும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். என்ன நற்பொருள் அது? 2 காரியங்களை இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். முதலாவதாக அவர் சொல்லுகிற நற்பொருள் அங்கே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது, அவர் தம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவர் என்று விசுவாசிக்கிறார். அதே நேரத்தில் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்மை காக்கிற தெய்வம் உண்டு. அதே நேரத்தில் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான நற்பொருள் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில், அவர் வருகிற நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முந்தி விசுவாச துரோகம் நடைபெறும் என்று சொல்கிறார். அப்படியானால் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு போராட்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, அங்கே யாக்கோபு நிருபத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். யாக்கோபின் புத்தகத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அப்படியானால் நமக்கு விசுவாசத்தில் பரீட்சை உண்டாகும் என்று சொல்கிறார். யூதாவின் புத்தகத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விசுவாசமாகிய அந்த நற்பொருளை காத்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நற்பொருளை எப்படி காத்துக்கொள்வது? இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளாகிய அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்ள வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அங்கே இந்த
விசுவாசத்திலே கட்டி எழுப்புவதற்கு, விசுவாசத்திலே வளருவதற்கு யூதாவின் புத்தகத்தில் அவர் போராட வேண்டும் என்று, தைரியமாய் போராட வேண்டும் என்று சொன்னவர் அங்கே 20ஆம் வசனத்திலே சொல்கிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்படியான இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசத்தில் என்னை காத்து கொள்ள வேண்டுமானால் ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது என் விசுவாசம் கட்டப்படும், பாதுகாக்கப்படும். இந்த அனுபவத்திற்கு ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறவர்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஜெபத்தில் உதவி செய்கிறவர். அப்படி ஜெபத்தில் உதவி செய்யும் போது நம்முடைய விசுவாசம் காக்கப்படும், விசுவாசத்தில் உறுதியாய் ஊன்றி கட்டப்படுவோம். இரண்டாவதாக, இந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக, இந்த விசுவாசத்தில் நாம் வளருவதற்காக, இந்த விசுவாசத்தில் காக்கப்படுவதற்காக அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்படியானால் என் விசுவாசத்தை காத்து கொண்டு விசுவாசத்தில் முன்னேற வேண்டுமானால், அது வர்த்திக்கப்பட வேண்டுமானால் ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியம் இங்கே அவர்கள் கேட்கிறார்கள், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அதற்கு இயேசு பதில் என்ன சொல்கிறார், நான் உடனே உங்களுடைய விசுவாசத்தை உயர்த்தி விடுகிறேன், அது வளர்ந்து விடும் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கொண்டு நான் கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படியே கீழ்ப்படியும். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் என் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுவதற்கு விசுவாச வாழ்க்கை எனக்கு தேவை. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்னை அறைகூவி அழைக்கிறார். அநேக நேரங்களில் நாம் பார்த்தாதான் நம்புகிற ஒரு காரியம். ஆனால் இந்த காலை நேரத்தில் நாம் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லை, இந்த விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்கு சீஷர்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து கேட்கிறார்கள், ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை? அப்பொழுது இயேசு சொல்கிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். சொல்லிவிட்டு அங்கும் இதே காரியத்தை சொல்கிறார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல உங்களுக்கு அப்படி ஆகும். அடுத்த வார்த்தை சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் தனித்து வந்து கேட்டபோது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இங்கே அவர்களுக்கு ஏன் இது கூடாமற் போயிற்று என்று கேட்டபோது, உங்கள் அவிசுவாசத்தினாலே. இந்த அவிசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை தகர்க்கிற காரியமாக இருக்கிறபடினாலே இயேசு சொல்கிறார், இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது. அப்படியானால் என் விசுவாசம் வர்த்திக்க பண்ண தேவனுடைய சமூகத்திலே தனித்திருந்து உபவாசித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வழியிலே அவரோடு கூட நான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக நெருங்கிய ஐக்கியத்திற்குள்ளே வரும்போது என்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவதற்கு வளருவதற்கு ஏதுவாகிறது. இந்த காலை நேரத்தில் நாம் முதலாவதாக ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வாழ்க்கை நடத்த வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறபடி என் அவிசுவாசம் நீங்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஐ நீட் டு ப்ரே வித் ஃபாஸ்டிங் அண்ட் சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ் டு கல்டிவேட் மை ஹார்ட் வித் ஃபெய்த். விசுவாசத்தினாலே வர்த்திக்கப்படுவதற்கு தேவ சமூகத்தில் நான் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அவரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக
ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். ரோமர் 10:17 கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith comes by hearing and hearing the word of God. விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். அப்படியானால் இந்த காலை நேரத்தில் என் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை என்னுடைய வாழ்க்கையில எக்ஸிக்யூட் பண்ணுகிற அல்லது என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை செய்ய ஆரம்பிக்கும் போது என் விசுவாசம் வர்த்திக்கப்படும். இந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில உட்கொண்டு அதன்படி செய்கிற வாழ்க்கையாக இருக்கும்போது என் விசுவாசம் காக்கப்படுகிறது, என் விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. ஐந்தாவதாக கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 4, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் துவங்கி வாசிக்கிற வழியிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் துவக்கம் முதல், from Romans chapter 4 verse 20 onwards, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். To guard your faith and to cultivate your faith, உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது பின்னே நடக்கும் என்று விசுவாசிப்பதல்ல, இப்பொழுதே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு சந்தேகப்படாமல் அந்த வாக்குத்தத்தத்தை அணைத்து பிடித்து கொண்டு எனக்கு இந்த வாக்கை தந்தவரை நான் மகிமைப்படுத்துவேன், ஸ்தோத்திரிப்பேன் என்று மனதார கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று உங்கள் கண் முன்னே வருகிறதை பார்ப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி நம்மை அறைகூவி அழைக்கும் போது நம்முடைய முன்னோடியாக இருக்கிற ஆபிரகாமின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் விசுவாசத்தில் வளர முடியும். அதை அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது எனக்கு என்று பிடித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தம் ரியாலிட்டியாக முன்னணி உங்க கண்ணு முன்னாக வருகிறதை பார்க்கிற நாட்கள் அதிக தொலைவில் இல்லை. ஏனென்றால் அங்கே ஆபிரகாம் அணைத்து கொண்டு ஈசாக்கை தன்னுடைய கையிலே பெற்றுக்கொண்டான். இந்த காலை வேளையிலும் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு, விசுவாசத்திலே வளருவதற்கு நமக்கு முன்னோடியாய் போன விசுவாச வீரர்களை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அவர்கள் வைத்த முன் அடையாளங்களை முன் மாதிரிகளை பின்பற்ற நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே வளருவோம், நாமும் விசுவாச வீரர்களாய் முன்னேறுவோம். இந்த காலை வேளையிலே தேவன் முதலாவது நற்பொருளான இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளே கர்த்தர் இந்த விசுவாசம் என்கிற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் என்கிற வார்த்தை அல்லது இந்த விசுவாசம் என்கிற ஒரு காரியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி அங்கே பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம், அதிக விலையேற பெற்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார். For everyone God has shared a measure of faith. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் விசுவாசம் இல்லாமல் நாம் முன்னேறுவது கடினம். விசுவாசம் இல்லாமல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வது கடினம். விசுவாசம் இல்லாமல் நம்முடைய முன்னேற்றத்தை பார்ப்பது அரிதான காரியம். கர்த்தர் இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை கிறிஸ்து இயேசுவின் பேரில் வைக்கும் போது அவர் எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நம்பிக்கை விசுவாசத்தை அவர் மேல் வைக்கிற வழியில நாம் ரட்சிக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம்.
அவரோடு கூட இணைந்து விடுகிறோம். அவரும் நாமும் ஒன்றாய் இணைவதற்கு இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற முக்கியமான காரியம். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி காத்து கொள்ளுகிறவர்கள் நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள். அந்த விசுவாசமே நம்மை பிழைக்க பண்ணும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த காலை நேரத்தில் விசுவாசம் உங்களுக்குள்ளே ஒரு மிக பெரிதான விலையேற பெற்ற பொக்கிஷமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நற்பொருளை காத்து கொள்ள தேவன் அறைகூவல் அளிக்கிறார். இன்னைக்கு அவிசுவாசத்தில் நடக்கிறோமா, விசுவாசத்தில் நடக்கிறோமா? பார்த்தாதான் நம்புறோமா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட அந்த நற்பொருளை பாதுகாத்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற வாரங்களில் மற்ற நற்பொருட்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகள், சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் கொடுத்த நற்பொருள், அந்த நற்பொருளை, விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற கிருபையை அவர்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற கிருபையை தாரும் அப்பா. பிதாவே, நீங்கள் தந்த அந்த நற்பொருளை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. ஜெபத்தில் உம்மிடத்தில் கேட்கும்போது எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிறீர். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஆரம்பிக்கும் போது விசுவாசத்திலே வளர்கிறோம். இந்த காலை நேரத்தில் விசுவாச வாழ்க்கை வாழ உதவி செய்யும், விசுவாச நடைபோட உதவி செய்யும், ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த்தில் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன் மூலமாய் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி காத்துக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தை மாத்திரமே எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னே போன பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விசுவாச வாழ்க்கையில வீர நடை போட, உம்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாமை போல நாங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாகும்படி வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை அணைத்து கொண்டு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து வல்லவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் வீர நடை போட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் முதல் முறையாய் என்னை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீர்களானால் உங்களை பார்த்து அன்பாய் சொல்லட்டும், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ as you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாக இயேசு நேசிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேலை இழந்து மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது பல பிரச்சனைகள் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இதன் மத்தியில் உங்களுக்கு விடை தருபவர், உங்களுக்கு பதிலளிக்கிறவர் ஒரே ஒருவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார். உங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை துக்கங்களை சுமந்தார். அவர் எல்லா தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பாவத்தை சுமக்க தேவையில்லை, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அனுபவிக்க தேவையில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை, உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். இந்த ஒரு சின்ன அழைப்போடு உங்களை அன்போடு கேட்கிற இந்த இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுப்பீர்களானால், இருக்கிற இடத்துல நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சொல்லுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் உள்ளத்திலே வாரும். நீர் எனக்காக மரித்தீர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் வந்ததற்காக நன்றி.
என் பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து அன்பா சொல்லட்டும், இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறாரு. நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறீர்கள். பரலோகம் களி கூறுகிறது. உங்களுக்குள்ள தேவனுடைய மெய்யான சமாதானம் உங்களை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.